அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எனர்ஜி பிளாக் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆரா பிளாக் பற்றி நான் சொல்லியிருந்தேன். எனர்ஜி பிளாக் சக்ரா லெவலில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சக்ரா லெவலில் நம்ம பார்க்குறதுக்கு சக்ரா அப்படின்றது நம்மளுடைய சூட்சும ஊடகங்களில் இயங்கக்கூடிய முக்கியமான சக்தி மையங்கள். இந்த சக்தி மையங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சக்தி மையத்தினுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சக்தி மையம் தொடர்பான குணாதிசயங்கள் நம்ம கிட்ட மனதளவில் வெளிப்பட்டு இருக்கும். இந்த சக்ராஸ் அப்படின்றத நம்ம பிசிக்கலாக பார்க்க முடியாது, பட் நம்ம உடலில் உணர முடியும். எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் இதை நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும். சில குறிப்பிட்ட சக்கரங்களை சின்ன குழந்தைங்க கூட சென்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சக்கரால எப்படி எனர்ஜி என்ட்ரி ஆகும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் என்ட்ரி ஆகும். ஒன்று கிரவுண்ட் எனர்ஜி, அதாவது பூமியிலிருந்து வரக்கூடிய சக்தியை நம்ம கிரகிக்கிறதுக்கு மூலாதார சக்கரத்தின் வழியை நம்ம கிரகிச்சிட்டு இருப்போம். அதுதான் பூமியினுடைய சக்தியை முழுவதும் யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட். இந்த பூமியினுடைய சக்தி நம்மளுடைய கால் பாதங்கள் வழியா மூலாதார சக்கரத்துக்கு ரீச் ஆகும். இந்த மூலாதார சக்கரம் அப்படின்றது லோவர் லெவல் சக்கரா. ஹையர் லெவல் சக்கரா அப்படின்றது சகஸ்கரா. இதுல நமக்கு யூனிவர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி உச்சந்தலை வழியா ரிசீவ் ஆகும். இப்படி ரிசீவ் ஆகக்கூடிய பாதையை சேனல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த கீழே இருந்து வரக்கூடிய எனர்ஜி முழுவதும் மேல் நோக்கி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த பிசிக்கல் பாடியில பிசிக்கல் வேர்ல்ட்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த சக்தியை முழுவதும் கீழிருந்து மேல் நோக்கி எடுத்துட்டு போறதுக்காக நம்ம குண்டலினி அப்படின்ற சக்தியை யூஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் ஒரு சக்கராவா தாண்டி உச்சந்தலைக்கு எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறோம். இதுதான் குண்டலினி மெடிடேஷனோட அடிப்படையான விஷயம். இதுல பிளாக் அப்படின்றது எங்க ஏற்படும் அப்படின்னா பொதுவாக கீழ்நிலை சக்கரங்களில் ஒரு பெரிய பிளாக் ஏற்படும். அதனுடைய பாதிப்பு பெரும்பாலும் அந்தந்த சக்கரங்களில் இருந்தாலும் நம்மளுடைய மார்பு பகுதியில் அதிகமாக உணர்த்தப்படும். மார்பு பகுதின்றது அநாகதா சக்கரால உணர்த்தப்படும். அந்த இடத்துல ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவோம். சிலருக்கு மெடிடேட் பண்ணும்போதோ இல்லை ப்ரீத்திங் பண்ணும்போதோ உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் சென்ஸ் ஆகும். இதை நம்ம ஆரா கிளீன் பண்ணுறது மூலமாகவே சரி செய்து கொள்ள முடியும். இது முதல் பிளாக் ஏற்படக்கூடிய இடம். இந்த இடத்துல நமக்கு பிளாக் ஏற்படுது அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதற்கு அடுத்தது இந்த அநாகதா வரைக்கும் நீங்கள் கிளியர் ஆகி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிளாக் அப்படின்றது பின் கழுத்து பகுதியில் ஏற்படும். சிலருக்கு தோல் வரை கூட இருக்கும். இந்த தோள்பட்டை வரை இருக்கும்போது உங்களுடைய சுவாசம் முறையற்ற வகையில் இருக்கும். நீங்கள் மெடிடேஷன் பண்ண அமர்ந்தீங்க அப்படின்னா தோள்பட்டை வலி, கழுத்து வலி இதெல்லாம் ஏற்படும். சீரான சுவாசம் இருக்காது. இதையும் நாம் ஆரா கிளீன் பண்ணுறது மூலமாக கிளீன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நம்மளுடைய அந்த பதிவு எதுவோ அந்த பதிவை சரி செய்கிறது மூலமாகவும் இந்த பிளாக்ல இருந்து நம்ம வெளியில் வர முடியும். இதற்கப்புறம் நமக்கு பெருசாக பிளாக்ன்றது உச்சந்தலையிலையோ நெற்றி பொட்டிலையோ ஏற்படுறது இல்லை. அப்படி அங்கே ஏற்படக்கூடிய பிளாக்கை நம்ம எனர்ஜி பிளாக் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்பிரிச்சுவல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அது பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த எனர்ஜி பிளாக் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த பகுதியில் நீங்கள் அதிகமாக இதை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த உங்களுடைய மனதார நினைத்து அங்கே இருக்கக்கூடிய ஆறாவை அப்படியே துடைத்து எடுக்கிறது மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது நீங்கள் தியானத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, உங்களுடைய செஸ்ட் ரீஜனில் உங்களுக்கு அந்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. செஸ்ட் ரீஜன்னா ஃபிசிக்கல் பாடியில் இல்லை, ஃபிசிக்கல் பாடியை விட்டு வெளியில் ஒரு 1 or 2 inch வெளியில் உங்களுடைய கை அந்த செஸ்ட் ரீஜனை அப்படியே துடைத்து கீழ் நோக்கி தள்ளுது அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய மனதில் நீங்கள் பாவனை பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து இதை செய்ய செய்ய அந்த இடத்துல ஆறா க்ளீன் செய்யப்படும். இது ஒரு ஈஸியான வே. அப்படி இல்லை அப்படின்னா ஹீலர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த ஹீலிங் எடுத்துக்கலாம். நாம ரெகுலராக மெடிடேட் பண்ணுறோம் இந்த சேனலில். டெய்லி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே நிறைய எனர்ஜி இருக்கும். அதை வைத்து நீங்கள் கண்ணை மூடி அமர்ந்து அல்லது இரவு படுக்கும்போது படுக்கையில் அமர்ந்து நீங்கள் சுயமாக உங்களுடைய ஆறாவை க்ளீன் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறது மூலமாகவே சரியாகிடும். அதே மாதிரி பின் கழுத்து பகுதியில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குண்டலினி சக்தியை நீங்கள் சகஸ்கராக்கோ இல்லை ஆக்னாக்கோ எடுத்துட்டு போகாம கீழே நோக்கி மறுபடியும் எடுத்துட்டு வரணும். அதாவது மூலாதாரத்தை நோக்கி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும். கழுத்து, தோள்பட்டை பகுதியிலலாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் முறையான தியானம் செய்யறது மூலமாகவும் முறையா ஹீலிங் எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய பதிவுகளை வெளியேற்றி நம்மளை நாமே சுத்திகரிக்கிறது மூலமாகவும் பதிவுகளை நீக்கி நாம சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய குண்டலினி சக்தியை மேலே எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல பிளாக் ஆகாம உச்சந்தலைக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு இந்த சக்ரா லெவல் எனர்ஜி பிளாக் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே மேஜர் பாயிண்ட், கழுத்து, மார்பு பகுதி. இது இல்லாமல் வேற எங்கேயாவது நீங்கள் பிளாக் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.